வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் டிஜே மேத் அகாடமி. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா வெக்டர் அல்ஜிப்ராவோட 10th சாப்டர், அது எக்ஸசைஸ் 10.2வில் நம்ம ஃபஸ்ட்டு 10 சம்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் வி கோ டு த 11th ப்ராப்ளம். ஸோ 11th கொஸ்டின் பாருங்கள். ஷோ தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் த வெக்டார்ஸ் 2i minus 3j plus 4k and minus 4i plus 6j minus 8k ஆர் கொலினியர். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு வெக்டாரும் கொலினியர்னு சொல்லணும். ஸோ கொலினியர்னால் என்ன மீனிங் நம்ம 10th படிச்சிருப்போம். இஃப் 2 ஆர் மோர் பாயிண்ட்ஸ் ஆர் லை ஆன் த சேம் லைன், ஓகேங்களா, இஃப் 2 ஆர் மோர் பாயிண்ட்ஸ் ஆர் லை ஆன் த சேம் லைன் இட் இஸ் கால்டு கொலினியர். அப்போ இங்கே ரெண்டு வெக்டார் சேம் லை ஆன் த சேம் லைன் அப்படின்னாக்கா தட் இஸ் கால்டு கொலினியர். அதாவது இந்த ரெண்டு வெக்டாரும் ஒரே லைனில் லைஸாக இருந்தால் அதுக்கு பேர் தான் கொலினியர்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இங்கே கொலினியரை கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு வெக்டாரும் கொலினியர்னு ப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க. அப்படி கொலினியர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போ கண்டிஷன் ஃபார் கொலினியர் என்னென்னா, கண்டிஷன் ஃபார் கொலினியர் என்ன அப்படின்னா a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. இதுதான் கண்டிஷன்ப்பா. இதில் என்ன சார் a1 என்ன b1 என்ன c1 அப்படின்னா கொடுத்துருக்கிற இந்த ஃபஸ்ட் வெக்டாரோட காம்போனண்ட் தான் a1 b1 c1. அப்போது ஹியர் வாட் இஸ் a1 கமா b1 கமா c1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயோட காம்போனண்ட் தட் இஸ் 2 கமா ஜேவோட காம்போனண்ட் -3 கமா 4 இது a1 b1 c1. அடுத்தது வாட் இஸ் a2 b2 c2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது வெக்டாரோடைய காம்போனண்ட் என்னென்ன இருக்குது -4 கமா 6 கமா -8 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரெண்டு வெக்டாரோடைய காம்போனன்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ a1 by a2 கண்டுபிடிக்கலாம். தேர்ஃபோர் வாட் இஸ் a1 by a2ன்னு பார்க்கலாம். a1 வேல்யூ 2, ஸோ 2 by -4. ஸோ 2 by -4 கேன்சல் பண்ணால் 1 by 2 தட் இஸ் -1 by 2ன்னு கிடைக்கும். அடுத்தது b1 by b2 செக் பண்ணி பார்ப்போம். b1 என்னதுப்பா -3, ஸோ -3 டிவைடட் பை 6 இதையும் கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ் ஆர் இது 2 டைம்ஸ் வரும். ஸோ -1 by 2. அதே மாதிரி c1 by c2 செக் பண்ணி பாருங்கள். c1 என்னது 4 டிவைட் பை c2ங்கிறது -8. பாருங்கள் c1 4 c2 -8. ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு -1 by 2. இப்போ இந்த எல்லாத்தோட ரேஷியோவும் நமக்கு எப்படி இருக்குப்பா, சேமாக இருக்குது. அப்போது தேர்ஃபோர் a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 ஈக்குவல் டு c1 by c2. ஸோ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போது சாட்டிஸ்ஃபைடு. தேர்ஃபோர் த கிவன் வெக்டார்ஸ் ஆர் கொலினியர். த கிவன் வெக்டார்ஸ் ஆர் என்னதுமா, கொலினியர். புரியுதுங்களா? ஸோ அப்போ கொலினியர்னு கேட்டால் யூஸிங் த கண்டிஷன், அவ்வளோதான்ப்பா. ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராப்ளம் நம்பர் 11. ஓகே, ஸோ நவ் 12th ப்ராப்ளம். ஸோ 12th ப்ராப்ளம் ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, டு ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ். டு ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. அந்த வெக்டாருக்கு நம்ம நேம் வச்சுக்கலாம். தட் இஸ் ஏ வெக்டார் அப்படின்னு. லெட் ஏ வெக்டார்னு நேம் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு வெக்டார் கொடுக்கல, நேம் கொடுக்கலன்னா நம்ம ஏ வெக்டார்னு வச்சுக்கலாம். தட் இஸ் i + 2j + 3k. ஓகேங்களா? ஸோ இது கிவனில் கொடுத்துருக்காங்க, இது ஃபைண்ட். ஸோ we know that what is direction cosines-க்கான ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஸோ direction cosines is nothing but நம்ம போன சம்மில் கூட பார்த்தோம். டைரக்ஷன் கொசைன்ஸ்க்கான ஃபார்முலா தட் இஸ் காஸ் ஆல்ஃபா கமா காஸ் பீட்டா கமா காஸ் காமா. இதுதான் கேட்டிருக்காங்க. இது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர். இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆர். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஒய் இசட் என்னன்னு சொல்லியிருக்கோம், இந்த வெக்டாருடைய காம்போனன்ட்ஸ் தான் எக்ஸ் ஒய் இசட். அடுத்தது ஆருங்கிறது என்னன்னாக்க இதோடைய மேக்னிடியூட் வேல்யூ. அப்போது ஹியர் வாட் இஸ் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் சொல்லுங்கள். எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டுங்கிறது 1 2 3ன்னு சொல்லணும். அடுத்தது ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த வெக்டாருக்கு மேக்னிடியூட் எடுக்கணும். அப்போ என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் போடணும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + 4 + 9 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 14. சரிங்களா, ரூட் ஆஃப் 14. அப்போ தேர்ஃபோர் டைரக்ஷன் கொசைனுக்கான ஆன்சர் என்னென்னு சொல்லுங்கள். டைரக்ஷன் கொசைன்ஸ் இஸ் டைரக்ஷன் கொசைன் எக்ஸ் பை ஆர் 1 by √14. எக்ஸுங்கிற இடத்துல 1 இருக்குது, ஸோ √14 டிவைடில் இருக்குது. அடுத்தது 2 by √14
கமா 3/√14. இதுதான் டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆன்சர். சரிங்களாப்பா? அப்போ இந்த சம் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ். ஸோ இங்கேயும் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டு ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ், ஓகே. ஏதோ ஒரு டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிற ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஏபி. சரிங்களா? ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஏபி கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் ஏ அண்ட் பி ஆர் த பாயிண்ட்ஸ். ஸோ என்ன கிவனில் கொடுத்துருக்காங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஏங்கிற பாயிண்ட் வந்து 1, 2, -3. பிங்கிற பாயிண்ட் வந்து -1, -2, 1. ஸோ இந்த 2 பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற ஏபி வெக்டார். ஆக்சுவலாக இது ஏபி வெக்டாரோட டைரக்ஷன் கொசைன்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2 பாயிண்ட் கொடுத்தா முதல்ல அதை நீ வெக்டாராக மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ வாட் இஸ் ஓஏ வெக்டார்ப்பா? 1i + 2j - 3k. அதே மாதிரி ஓபி வெக்டாருங்கிறது -1i - 2j + 1k. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற 2 பாயிண்ட்டையும் நம்ம வெக்டாருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் தேர்ஃபோர் ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் ஏபி வெக்டார்? ஓபி - ஓஏ சொல்லியிருக்கணும் இல்லைப்பா? செகண்ட் வெக்டார்லேருந்து ஃபஸ்ட் வெக்டாரை மைனஸ் பண்ணணும். அப்போ ஓபி வெக்டாருங்கிறது -i - 2j + 1k. அடுத்தது ஓஏ வெக்டார் ஃபுல்லாக மைனஸ் பண்ணணும். ஸோ -1i ஃபுல்லாக டைரெக்டாக மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ -2j இங்கே +3kன்னு ஆயிரும். ஓகேங்களா? நான் மைனஸாக டைரெக்டாக பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஆட் பண்ணலாமா? -1 -1 -2i -2j -4j 1k + 3k எவ்வளோப்பா? 4k. அப்போ திஸ் இஸ் ஃபார் அவர் ஏபி வெக்டார். ஸோ இந்த ஏபி வெக்டாருக்கு தான் என்ன கேட்டிருக்காங்க? டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ டைரக்ஷன் கொசைனுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், மேலே எதிர்க்கமா இல்லையா? x/r, y/r, z/r. அப்போ இங்கே xy zங்கிறது -2 -4 4. அப்போது x, y, z இங்கே என்னது? -2, -4, 4. அடுத்தது இதோட மேக்னிடியூட் வேல்யூ தான் 6. அப்போ r = மேக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டார். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -4 ஸ்கொயர் பண்ணால் 16, அகைன் 4 ஸ்கொயர் பண்ணாலும் 16. அப்போ ரூட் ஆஃப் 36. அப்பா 2 32 36. அப்போ ஆன்சர் இஸ் 6. அப்போ வாட் இஸ் டைரக்ஷன் கொசைன்ஸ்? ஸோ தேர்ஃபோர் த டைரக்ஷன் கொசைன்ஸ் என்ன ஃபார்முலா? x/r, y/r, z/r equal to what is x value? -2/6, -4/6 and 4/6. ஸோ கேன்சல் பண்ணால் முடிஞ்சிச்சு. அப்போ -1/3, இங்கே 2/3, இங்கேயும் 2/3. அப்போ ஆன்சர் -1/3, -2/3, 2/3. ஸோ திஸ் இஸ் ஃபார் அவர் 13th ப்ராப்ளம். ஓகே, ஸோ நவ் கொஸ்டின் நம்பர் 14. Question number 14. Yes, 14th sum பாருங்க. Show that என்ன கொடுத்துருக்காமா? Show that ஒரு வெக்டார் இருக்குது. அந்த வெக்டார் பேர் வச்சுக்கலாம் A வெக்டார்னு. That is I, J, K. இந்த வெக்டார் எப்படி இருக்கான்? Is equally, இது என்ன சொல்லணும்னா equally inclined to the axis. Equally inclined to the axis OX, OY, OZன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஒரு வெக்டார் இருக்குப்பா. அந்த வெக்டார் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் இந்த 3 ஆக்சிஸ்க்கும் ஆங்கிள்ஸில் சேமாக இருக்கான். ஓகேவா? என்ன வருங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். அப்படின்னா ஏதோ ஒரு வெக்டார் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ டிகிரி மேக் ஆகிருக்கும்? தட் இஸ் அவனே ஈக்குவலி இன்க்ளைண்ட். அது ஈக்குவலி இன்க்ளைண்ட் அப்படின்னாலே ஆங்கிள்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ்க்கு அந்த வெக்டார் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஆங்கிள் எப்படி இருக்கணுமா? ஈக்குவலாக இருக்கணும். ஆங்கிள்னு சொன்னாலே நம்ம சொன்ன டைரக்ஷன் கொசைனுக்கான ஃபார்முலா காஸ் ஆல்ஃபா இதுதான் வந்துடும். ஸோ டைரக்ஷன் கொசைன் கேட்டாலும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்க்ளைண்ட் ஆங்கிள் அப்படின்னு சொன்னாலும் காஸ் ஆல்ஃபா யூஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த வெக்டார் வந்து ஈக்குவலி இன்க்ளைண்டாக இருக்குங்கிறாங்க. அப்போ ஈக்குவலி இன்க்ளைண்ட்னா த டைரக்ஷன்
the direction cosine ஈக்குவல்னு சொல்லணும். that is the direction cosines are ஈக்குவல்னு சொல்லணும். எப்படி ஈக்குவல்னு சொல்கிறது? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க வெக்டார்ஸ்க்கு வந்து எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆர் கண்டுபிடிங்க. சரியா? ஸோ எப்படி பார்க்குறோம் பாருங்க இந்த இடத்துல. கரெக்டாக பார்த்துக்கலாம். அப்போ இதில் வந்து டைரக்ஷன் கோசைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வெக்டாருக்கு நம்ம என்ன பண்ணணும், காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா இது எல்லாமே ஆர் ஈக்குவல்னு சொல்லணும். ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு. தட் இஸ் டு ப்ரூவ். ஓகே, தட் இஸ் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் காமான்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆர் இதெல்லாம் ஈக்குவல்னு வரணும். தட் இஸ் டு ப்ரூவ்னு வர போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் கொடுத்துருக்க வெக்டார் சம் என்னது? ஏ வெக்டார். ஏ வெக்டார் இஸ் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கேவா. ஓகே, இதுக்கு மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா தட் இஸ் ஆர். தட் இஸ் ஆர் ஈக்குவல் டு மேக்னிடியூட். என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்பனண்ட்டை ஸ்கொயர் போடுறோம். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு போட்டால் வி கெட் √3. அப்போது தேர்ஃபோர் வாட் இஸ் எக்ஸ் பை ஆர்? எக்ஸுங்கிற இடத்துல 1, ஒய்ங்கிற இடத்துல 1, இசட்டுங்கிற இடத்துல 1 இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். அப்போது ஹியர் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இஸ் ஆல்சோ 1 கமா 1 கமா 1. சரிங்களா? அதையும் எழுதியாச்சு. அப்போ தேர்ஃபோர் 1/√3 வருமா? எக்ஸ் பை ஆர். எக்ஸ் பை ஆர் ஈக்குவல் டு 1/√3. அதே மாதிரி ஒய் பை ஆர் ஈக்குவல் டு 1/√3. அதே மாதிரி இசட் பை ஆர் ஈக்குவல் டு 1/√3. அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் வாட்? காஸ் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/√3. காஸ் பீட்டா தான் ஒய் பை ஆர், அதுவும் 1/√3. அண்டு காஸ் காமா தான் இசட் பை ஆர், அதுவும் 1/√3. அப்போ see this all the direction cosines are equal. அப்போ therefore the given vector a vector இருக்குல்ல, given vector is equally inclined to the OX, OY and OZ. That's all. புரியுதுங்களாப்பா? ஸோ திஸ் இஸ் அவர் 14th ப்ராப்ளம். ஸோ ஈக்குவலி இன்க்ளைன்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் டைரெக்டாக நம்ம டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் போய் அது ஈக்குவல்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் ஆர். ஆரோட பொசிஷன் வெக்டார் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன நீ ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆரோட பொசிஷன் அப்படின்னாலே ஓஆர். அந்த பொசிஷனுங்கிற வேர்டு வந்தாலே நம்ம ஓ சேர்த்துக்கணும். அப்போ ஆரோட பொசிஷன் வெக்டார் அப்படின்னா ஓஆர் வெக்டார்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ஓஆர் வெக்டார் எப்படி இருக்குதான், which divides the line segment, which divides the line joining the points P and Q. இப்போ 2 பாயிண்ட் இருக்குப்பா, P, Q 2 பாயிண்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டையும் ஆறுங்கிற பாயிண்ட்டு டிவைட் பண்ணுதான். ஸோ P and Q அதோட பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா, Pயோட பொசிஷன் வெக்டார், பொசிஷன்னு சொன்னாலே ஓபின்னு ஆரம்பிக்கணும். அப்போ ஓபி வெக்டார் கொடுத்துருக்காங்க. என்னது? I + 2j - kன்னு. அதே மாதிரி க்யூவோட பொசிஷன் வெக்டார், அப்போ ஓக்யூவும் கொடுத்துருக்காங்க. ஓக்யூ என்னதுன்னா -i + j + k. ஸோ நமக்கு ஓபியும் கொடுத்துருக்காங்க, ஓக்யூவும் கொடுத்தாச்சு. ஸோ பொசிஷன் ஆரம்பித்தா ஓபி அண்ட் ஓக்யூ. இது என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னா, இந்த ரேஷியோ இஸ் அந்த ஆறுங்கிற பாயிண்ட்டை டிவைட் பண்ணுதான். என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னா 2:1 ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுங்கிறாங்க. ஸோ 2:1 ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அப்படின்னா அது எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணால் என்ன வரும், இன்டர்னலாக டிவைட் பண்ணால் அந்த ஆர் வெக்டார் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஓங்கிறது பொசிஷன் வெக்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓபி ஜாயின் பண்ணுங்கள், வி கெட் ஓபி வெக்டார். ஓக்யூ ஜாயின் பண்ணுங்கள், ஓக்யூ வெக்டார். ஓஆர் ஜாயின் பண்ணால் ஓஆர் வெக்டார். இப்போ இந்த ஆறுங்கிற பாயிண்ட்டு என்ன ரேஷியோவில் பிரிக்குதுன்னா 2:1 ரேஷியோவில் பிரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு வெக்டார் வந்து ஒரு 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைனை டிவைட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் வி யூஸிங் த 2 ஃபார்முலாஸ் இருக்குது. என்னென்ன ஃபார்முலாஸ்னால், ஒன்று இன்டர்னலி ஃபார்முலா, அதாவது இன்டர்னலினா ஆறுங்கிற பாயிண்ட்டு உள்ளே டிவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று எக்ஸ்டர்னலி ஃபார்முலா. ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் ஒன்றும் இல்லை, ஒரே ஃபார்முலாவில் ஈஸியாக மாற்றிடலாம் இன்னொரு ஃபார்முலாவுக்கு. இன்டர்னலி ஃபார்முலானா இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஓஆர் வெக்டார். அப்போ ஓஆர் வெக்டார் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், இப்போ சப்போஸ் இந்த ரேஷியோ எம் இந்த ரேஷியோ என்னன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எம்மை இந்த ஆப்போசிட்டால் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஆப்போசிட் வெக்டார் அது ஓக்யூ வெக்டார். அப்போ எம் டைம்ஸ் ஆஃப் ஓக்யூ வெக்டார் ப்ளஸ் போடணும். இன்டர்னா ப்ளஸ் போட்டுட்டு இந்த என்னோட இந்த ஆப்போசிட் வெக்டார் n டைம்ஸ் ஆஃப் ஓபி வெக்டார் பை m + n.
இதுதான் இன்டர்னலிக்கான ஃபார்முலா. சரிங்களா? அப்போ எக்ஸ்டர்னலிக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, இதே திரும்ப சொல்கிறேன் ஃபார்முலா பாருங்கள். எம் இன்ட்டு ஆப்போசிட் வெக்டார் ஓக்யூ, என் இன்ட்டு ஆப்போசிட் வெக்டார் ஓபி போட்டு டிவைடட் பை எம் ப்ளஸ் என். அதே மாதிரி ஓஆர் வெக்டார் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபார்முலாவில் அப்படியே மைனஸ் போடுங்க, தட்ஸ் ஆல். அப்போ எம் டைம்ஸ் ஆஃப் ஓக்யூ வெக்டார் மைனஸ் என் டைம்ஸ் ஆஃப் ஓக்யூ வெக்டார் பை எம் மைனஸ் என். புரியுதுங்களாப்பா? ஓகே. இப்போ நமக்கு இந்த சம்மில் ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் இன்டர்னலி டிவைட் பண்ணுதான் வாட் இஸ் ஓஆர்னு கேட்குறாங்க. அப்போ இன்டர்னலினா யூஸிங் த ஃபார்முலா, என்ன ஃபார்முலா சொல்லுங்கள் பார்ப்போம். எம் டைம்ஸ் ஆஃப் ஓக்யூ, வாட் இஸ் எம் வேல்யூ இங்கே 2, என் வேல்யூ 1. ஸோ தேர் ஃபோர் ஓஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம்ங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் ஓக்யூ. ஓக்யூ என்னதுப்பா? மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே, இது ஓக்யூ ப்ளஸ் என் டைம்ஸுங்கிறது 1 டைம்ஸ் ஆஃப் ஓபி. ஓபி என்னது? I plus 2j minus k divided by m plus n, that is 2 plus 1. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆட் பண்ணுங்கள். ஸோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2y ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k. இங்கே 1 ஆட் மல்டிப்ளை பண்ணால் 1i ப்ளஸ் 2j மைனஸ் k டிவைடட் பை 3. ஓகே. ஸோ ஆட் பண்ண என்ன வரும்னு பார்ப்போம். மைனஸ் 2iல் 1i போச்சுன்னா மைனஸ் 1i, 2j plus 2j na 4j, 2k minus k na plus k divided by 3. So this is for our OR vector. அப்போ இதுதான் நம்மளுடைய இன்டர்னலிக்கான ஃபார்முலா. இப்போ அதே செகண்ட் ஒன் எக்ஸ்டர்னலிக்கு என்ன வரும்? எக்ஸ்டர்னலி பாருங்கள். ஸோ எக்ஸ்டர்னலிக்கு எஸ் எக்ஸ்டர்னலி கேட்டிருக்காங்களா? எக்ஸ்டர்னலிக்கு என்ன வரும் பாருங்கள். எக்ஸ்டர்னலி கேட்டால் இதே ஃபார்முலாவில் நடுவில் மைனஸ் போடணும். அப்போ ஓஆர் வெக்டார் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் எம் இன்ட்டு ஓக்யூ. அப்போ அதே தான் எழுத போகிறோம். இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் உள்ளது அப்படியே மிடில் போட்ட ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டுருங்க, அவ்வளோதான்ப்பா. ஸோ மைனஸ் போட்டுட்டு எழுதிக்கோங்க. டிவைடட் பை அதே மாதிரி டிவைடில் இருக்கக்கூடிய 2 + 1க்கு பதிலாக இங்கே 2 - 1. இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2y ப்ளஸ் 2j ப்ளஸ் 2kன்னு வரும். ஸோ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1i மைனஸ் 2j மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் k. ஸோ டிவைடட் பை 2 - 1 1. அப்போ ஆன்சர் பாருங்கள். மைனஸ் 2i மைனஸ் 1iனா மைனஸ் 3i ப்ளஸ் 2j மைனஸ் 2j ஆட் பண்ணால் 0j, 2k ப்ளஸ் 1kங்கிறது 3k டிவைடட் பை 1. அந்த 1 தேவையில்லை. அப்போ வாட் இஸ் ஓஆர் வெக்டார் இங்கே கிடைக்குதுன்னா மைனஸ் 3i ப்ளஸ் 0j ப்ளஸ் 3k. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபார் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலிக்கான ஃபார்முலா. ஓகேவாப்பா? எஸ். இப்போ 15th ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. அப்போ 15th ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டே ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஒன்று இன்டர்னலிக்கான ஃபார்முலா என்ன, இன்னொன்று எக்ஸ்டர்னலிக்கான ஃபார்முலா என்ன. சரிங்களா? எஸ். கொஸ்டின் நம்பர் 16. எஸ். கொஸ்டின் நம்பர் 16 பார்க்கலாம். ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த மிட் பாயிண்ட். அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா டு ஃபைண்ட் த மிட் பாயிண்ட், பொசிஷன் ஆஃப் மிட் பாயிண்ட். பொசிஷன்னா ஓன் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ பொசிஷன் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் த வெக்டார் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். அப்போ என்ன கிவனில் கொடுத்துருக்காங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்ஸு? பிங்கிற பாயிண்ட்டு 2 3 4 ஆம்ப்பா. எஸ். ஓகே. க்யூங்கிற பாயிண்ட் வந்து 4 1 -2 ஆம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறையா தடவை. முதல்ல பாயிண்ட்டை கொடுத்து அதை நம்ம முதல்ல வெக்டாராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஓபி வெக்டார்னு பேர் வச்சுக்கணும், இதை ஓக்யூ வெக்டார்னு பேர் வச்சுக்கணும். அப்போ ஓபி வெக்டார் என்னது? 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 4kன்னு வரும். அதே மாதிரி ஓக்யூ வெக்டார் எப்படி வச்சுக்கலாம்? 4i ப்ளஸ் 1j மைனஸ் 2kன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ இது ஓபி அண்டு ஓக்யூ. ஓகே. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், பிக்கும் கியூக்கும் ஆர் இஸ் த மிட் பாயிண்ட்னு எடுத்துக்கிறேன். லெட் ஆர் பி த மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆர் பி த மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூ. மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூ. அப்போது மிட் பாயிண்ட்டாக என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓஆர் வெக்டார். மிட் பாயிண்ட்டாக என்ன பண்ணுவோம் ஜென்ரலானா 2 பாயிண்ட்டை ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடுவோம்ல, அதே சேம் தான். 2 வெக்டாரை ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் முடிஞ்சிருச்சு. அப்போ 2 வெக்டார்ங்கிறது இங்கே என்னது? ஓபி அண்டு ஓக்யூ. ஸோ ஓபி வெக்டார் ப்ளஸ் ஓக்யூ வெக்டார் பை 2, அவ்வளோதான்ப்பா. தட் இஸ் அ மிட் பாயிண்ட். 2 வெக்டார் ஆட் பண்ணி பை 2 போட்டிங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடியது மிட் பாயிண்ட். சரிங்களா? அப்போ ஓஆர் வெக்டார் ஈக்குவல் டு வாட் இஸ் ஓபி வெக்டார்? 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 4k ப்ளஸ் ஓக்யூ வெக்டார் என்னது? 4i
plus 1j minus 2k. So divided by 2. Divided by 2. அப்போ what is OR vector? OR vectorங்கிறது 2i plus 4i பா 6i. 6i. 3j plus 1j 4j. அடுத்து 4k minus 2k னா plus 2k divided by 2. ஸோ என்ன பண்ணலாம், நியூமரேட்டர்லேருந்து 2வை காமனாக எடுக்கலாம். ஒரு 2வை காமனாக எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், 3i, இங்கே ஒரு 2j, இங்கே ஒரு 1k இருக்கும். டிவைடட் பை 2 வரும். 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா we get a midpoint OR. அப்போ OR வெக்டார் நமக்கு கிடச்சிருச்சு. புரியுதுங்களா? அப்போது மிட் பாயிண்ட்டுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைப்பா, ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் முடிஞ்சு. எதால் டிவைட் பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ OP வெக்டார் ப்ளஸ் OR வெக்டார் டிவைடட் பை 2 தான் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. ஸோ 17th சம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஷோ தட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரி, ஏபிசி பொசிஷன் வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்ம நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஏபிசியோட பொசிஷன் வெக்டார். அப்போ நம்ம என்ன அர்த்தம்னா, அவன் ஏபின்னு கொடுத்துருக்காங்களா அப்படி போடாதீங்க. பொசிஷன்னாலே ஓ தானே ஆரம்பிக்கணும். அப்போது கொடுத்துருக்க சம்மை நம்ம ஏ வெக்டார்னு எடுத்துக்கூடாது, ஓஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓஏ வெக்டார்னு ஈக்குவல் டு 3i மைனஸ் 4j மைனஸ் 4k. இதை தான் அவன் ஏ வெக்டார்னு சொல்கிறான். சரியா, ஏ வெக்டார்னு அவன் கொடுத்துருக்கான். பட் நம்ம அதை எடுக்க வேண்டாம், அதை ஓஏ வெக்டார்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஓபி வெக்டார். ஓபி வெக்டார் என்னது, 2i மைனஸ் ஜே ப்ளஸ் கே. இதுதான் அவன் பி வெக்டார்னு சொல்லியிருக்கான். ஓகே. அடுத்தது சியோட பொசிஷன்னு சொன்னாலே ஓல ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ i மைனஸ் 3j மைனஸ் 5k. ஸோ இது எல்லாமே அவன் ஏபிசின்னு கொடுத்துருக்கான். பட் நம்ம அதை ஓஏ ஓபி ஓசின்னு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா, இது ஒரு வெர்டிசஸ் தான். இதை வந்து இதெல்லாம் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, வெர்டிசஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உனக்கு தெரியுமில்லப்பா, இப்படி இருக்கும். 1 ஆஃப் த டிகிரி 90 டிகிரியாக இருந்தால் அதுக்கு பேர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம எப்போ ஜென்ரலாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம், இப்போ நம்ம லோயர் கிளாஸ்லாம் படிச்சிருக்கோம். ஒரு இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்போ ஃபார்ம் ஆகும்னா, விச் இஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த பித்தாகரஸ் தேரம். விச் இஸ் சாட்டிஸ்ஃபை த பித்தாகரஸ் தேரம். என்ன பித்தாகரஸ் தேரம்ப்பா, இந்த ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அது ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அது ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் கால்டு த பித்தாகரஸ் தேரம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 3 சைடை கண்டுபிடிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இதில் ஏபி, நான் சும்மா ஜென்ரலாக வச்சுக்கிறேன் ஏபின்னு, ஏபிசின்னு. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் ஏபி வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, ஏபி வெக்டார் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓபி மைனஸ் ஓஏ. சரிங்களா? அதே மாதிரி பிசி கண்டுபிடிங்க. பிசி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓசி மைனஸ் ஓபின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதை கண்டுபிடிக்கணும். அடுத்தது சிஇ. சிஏ வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா ஓஏ மைனஸ் ஓசி. அதாவது ரெண்டாவது பாயிண்ட்லேருந்து மொதல் பாயிண்ட்டு, ரெண்டாவது லெட்டர்லேருந்து முதல் லெட்டரை மைனஸ் பண்ணி மட்டும் எழுதணும். இப்போ ஓபி என்னது இருங்க, ஓபிங்கிறது 2i மைனஸ் ஜே ப்ளஸ் கேவோட ஓஏவை மைனஸ் பண்ணணும். இதை ஃபுல்லாக நான் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் 3ன்னு ஆயிரும், இது 4jன்னு ஆயிரும், இது 4kன்னு ஆயிரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, 2i மைனஸ் 3iனா மைனஸ் 1i, மைனஸ் ஜே ப்ளஸ் 4jனா 3j, கே ப்ளஸ் 4kனா 5kன்னு கிடைக்கும். இது ஏபி வெக்டாரோட ஆன்சர். அப்போ ஃபைண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டார். ஏன்னா ஒரு சைடு தான் நமக்கு தேவை. ஏன்னா பித்தாகரஸ் தேரம் வந்து ரெண்டு சைடை குறிக்கிறது. சரியா? அப்போ இதோட ஏபி வெக்டாரோடைய மேக்னிடியூட் வேல்யூ -1 ஸ்கொயர் போட்டால் 1, அப்போனா போட்டுக்கோங்க -1 ஸ்கொயர், அடுத்தது +3 ஸ்கொயர், அடுத்தது 5 ஸ்கொயர். ஸோ சிம்ப்ளை பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 9 + 25 வரும். ஸோ வி கெட் 35. இதுதான் ஏபி அந்த ஒரு சைடோட லென்த்து. சரிங்களா? அடுத்து பிசி வெக்டார் பார்ப்போம். ஓசி மைனஸ் ஓபி. ஓசி என்னது, i மைனஸ் 3j மைனஸ் 5k. ஓபிஎஃப்லாம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -2i ப்ளஸ் ஜே மைனஸ் கே. ஸோ i மைனஸ் 2i மைனஸ் 3i, மைனஸ் 3jல 1j போச்சுன்னா -2j, மைனஸ் 5k மைனஸ் 1k மைனஸ் 6k. அப்போ இதுக்கான மேக்னிடியூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் பிசி வெக்டார் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -6 த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 4 + 36. அப்போ ரூட் ஆஃப் 36 + 4 49 அப்பா. ஸோ 49 அப்படின்னா 7. கரெக்டுங்களா? 3 ஸ்கொயர்னா 9, 2 ஸ்கொயர்னா 4, 36. அப்போ 40, 49னா 7 வரும். ஓகே. அடுத்தது
எஸ் மேக்னிடியூட் ஆஃப் சிஏ வெக்டார்ப்பா சி என்னது ஓஏ மைனஸ் ஓசி ஓஏ வெக்டார் என்னது 3i மைனஸ் 4j மைனஸ் 4k. ஸோ ஓசி ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ப்ளஸ் 3j ப்ளஸ் 5kன்னு வந்துடும். ஸோ அப்போ நமக்கு ஆட் பண்ணால் 3ல் 1 போச்சுன்னா 2i, மைனஸ் 4ல் 3 போச்சுன்னா மைனஸ் 1j, மைனஸ் 4ல் ப்ளஸ் 5k போச்சுன்னா ப்ளஸ் 1k. ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு வரும். அப்போ ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. ஸோ அப்போ ரூட் 6 வரும். ஓகே, ஓகே. ஸோ ஒன்று 35 வருது, இன்னொன்று பிசி வெக்டார் செக் பண்ணுங்கள். பிசி வெக்டாரை ஓசி மைனஸ் ஓபின்னு எழுதுகிறோம். ஓசி வெக்டார் கரெக்டாக பாருங்கள், ஐ மைனஸ் 3j மைனஸ் 5k. ஓபி வெக்டார் வந்து மைனஸ் 2 ப்ளஸ்ஸு மைனஸ் k. ஸோ மைனஸ் சாரிப்பா 1 மைனஸ் 2 மைனஸ் 1மா 1 மைனஸ் 2 மைனஸ் 1 3jல மைனஸ் 2j. அப்போ இந்த இடத்துல மைனஸ் 1 ஸ்கொயர்ப்பா. மைனஸ் 1 ஸ்கொயர்னால் இங்கே 1 தான் வரும். ஸோ 1னா 41 வரும். அப்போ திஸ் இஸ் ரூட் 41. 7 கிடையாது, ரூட் 41. எஸ், இப்போது ரூட் 41. எஸ், இப்போ பாருங்கள், இங்கே ரூட் 35 இருக்குது, இங்கே ரூட் 6 இருக்குது, இங்கே ரூட் 41 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எது ரெண்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இப்போ இந்த ரூட் 35 ஸ்கொயர் பண்ணால் 35, ரூட் 6 ஸ்கொயர் பண்ணால் 6. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 41. அப்போ இதோட ஸ்கொயர் கிடச்சிருச்சா? அப்போது therefore magnitude of AB square plus magnitude of CA square, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அதாவது ரூட் 35 the whole square plus ரூட் 6 the whole square. இதோட ரெண்டு ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணுறேன், ஸ்கொயரிங் போட்டால் we get 35 கிடைக்குமா? ரூட் 35 இன்ட்டு ரூட் 35 35, ரூட் 6 இன்ட்டு ரூட் 6 6. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 41 கிடைக்குது. இந்த 41ங்கிறது என்னதுப்பா? ரூட் 41ங்கிறது பிசி. அப்போ இது என்ன ஆன்சர் ஆக்சுவலாக? மேக்னிடியூட் ஆஃப் பிசி த ஹோல் ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் தானேப்பா 41. அப்போ நமக்கு பித்தாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அப்போது therefore மேக்னிடியூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் மேக்னிடியூட் ஆஃப் சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு magnitude of BC square. அப்போ which satisfies the Pythagoras theorem. Therefore given vectors form a right angled triangle. Form a right angled triangle. அவ்வளோதான்ப்பா. ஸோ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த 2 ஒன் வேர்ட் கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நவ் இந்த எக்ஸசைஸ் 10.2 இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். திஸ் இஸ் டிஜே மேத் அகாடமி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.